ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்னென்ன செஞ்சிருக்கிறோம்னு ஒவ்வொரு மேடையிலும் நான் புள்ளி விவரத்தோடு சொல்லி வரேன். இதையெல்லாம் இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரால் தாங்கிக் கொள்ள முடியல. மொத்தம் பொதுவாக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு எரிச்சலோடு புலம்பிக் கொண்டிருக்கிறார். நான் கேட்க வரும்போது அவரால் இந்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க முடியுமா? திண்ணையில உட்கார்ந்து கொண்டு வெட்டி பேச்சு பேசுற மாதிரி வாய்க்கு வந்தபடி எதிர்க்கட்சி தலைவர் பேசலாமா? மக்கள் கிட்ட உண்மை எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. காரணம் நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறோம், அரசை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் புள்ளி விபரத்தோடு உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொடுத்த வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். இது மிச்சம் இருப்பது எவ்வளவு? 116. ஆக இன்னும் 114 வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். அரசுல மொத்தம் 34 துறைகள் இருக்கு. ஒவ்வொரு துறைக்கும் 2-3 திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய அளவில் தான் பாக்கி இருக்கு. அதை ஏற்றுக்கொள்கிறோம், ஒத்துக்கொள்கிறோம், இல்லன்னு மறுக்கல. இதை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுறாரு. பாவம், அவர் இன்னொரு கட்சி தலைவர் அறிக்கையை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அதை அவர் படிச்சுக்கிட்டு இருக்கிறார், பேசிக்கிட்டு இருக்கிறார். பிரபல பத்திரிகைகள் தன்னுடைய இணைய பக்கத்துல அவரோட காப்பி அடிச்ச அறிக்கையை போட்டாங்க. இதுதான் அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எப்படிப்பட்ட என்பதற்கு சான்று.